எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோங்க. இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா கல்யாணத்தில் வைக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட்டு. கல்யாணத்தில் வைக்கக்கூடிய ஸ்வீட்டு மட்டும் கிடையாது. இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஏரியாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்வீட்டு. ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபி. பார்த்தோன்னா அல்வா அப்படின்னு சொல்லிடாதீங்க. இது அல்வா கிடையாது. இது அல்வா கிடையாது அப்படிங்கிறது அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேர் இது அல்வா அல்வான்னு வேற சொல்லுவாங்க. ஆனால் அல்வா கிடையாது. இந்த ரெசிபியோட நேம் நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தட் படி கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணிங்கனாலே உங்களுக்கு அருமையான டேஸ்ட்டில் இந்த ஸ்வீட் கிடைக்கும். கரெக்டாக என்னென்ன மெஷர்மெண்ட்டு அப்படிங்கிறத அந்தந்த பக்குவத்தில் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்வீட்டை அந்த ஊர்லேயே 2-3 டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செய்கிறாங்க. அதில் ஒரு ஸ்டைல் தான் நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் தான். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு அந்த பேனில் 1 லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. அதில் 1 கப் அளவுள்ள பாசிப்பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து இதில் சேர்த்தாச்சு. பாசிப்பருப்பை வச்சு தான் இந்த ஸ்வீட் செய்ய போகிறோம். பாசிப்பருப்பு நல்லா குழைவாக வேகணும். நம்ம செய்யக்கூடிய இந்த ஸ்வீட்டோட நேமு அசோகா, திருவையாறு ஸ்பெஷல் ரெசிபி. இந்த அசோகாவை நிறைய பேர் அல்வா அல்வான்னு சொல்லுவாங்க. அசோகா அல்வா கிடையாதுங்க. அசோகா ஸ்வீட் அப்படிங்கிறது தான் கரெக்டான நேம். அங்கேயே பார்த்தீங்கன்னா திருவையாறில் இந்த பக்கம் இருக்கவங்க ஒரு ஸ்டைலில் செய்கிறாங்க, அந்த சைடு இருக்கவங்க இன்னொரு ஸ்டைலில் செய்கிறாங்க. அதில் ஒரு மெத்தட் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? இது போல் குழைவாக பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கணும். 2 மெத்தடுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் இந்த மெத்தடில் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இன்னொரு மெத்தடை நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எந்தளவு பாசிப்பருப்பை குழைவாக வேக வைக்க முடியுமோ அது போல் வேக வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பு நமக்கு அப்படியே முழுசாக தெரியவே கூடாது. இது போல் பாசிப்பருப்பை நம்ம குழைவாக வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிடணும். நீங்கள் எந்த கப் வேணாலுமே மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. அந்த கப்பில் தான் மற்ற மெஷர்மெண்ட்டெல்லாம் இருக்கணும். அப்படி இல்லைனா அந்த கப்பை பேஸ் பண்ணி மற்ற மெஷர்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும். 1 கப் அளவுள்ள பாசிப்பருப்பை எடுத்து குழைவாக நம்ம வேக வச்சு எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ அடிகனமான ஒரு கடாய் எடுத்திருக்கேன். நீங்கள் அடிகனமான எந்த பாத்திரம் வேணாலுமே எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் பாசிப்பருப்பு அளந்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவுள்ள நெய்யை அளந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பாதி அளவு நெய் இதில் சேர்த்துடலாம். பாசிப்பருப்பு அளந்த கப்லேயே 1/4 கப் அளவு மெஷர்மெண்ட் எடுத்து மைதா மாவு அதில் எடுத்து மைதா மாவை இதில் சேர்க்கணும். இது பார்த்திங்கன்னா நெய் சூடேறின பிறகு லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு மைதா மாவை இதில் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடணும். மைதாவோட பச்சை மணம் அப்படியே மாறும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு இது போல் தெரியும். அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுள்ள பச்சரிசி மாவு, நம்ம இடியாப்பம் கொழுக்கட்டைக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அதே பச்சரிசி மாவு அதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விடணும். இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் நெய் அப்படி நல்லா மிதக்க நெய் வழிய தான் இருக்குங்க. ஏன்னா ஸ்வீட் அப்படின்னா நம்ம நல்லா பெரிய பிளேட் ஃபுல்லாக வச்சு சாப்பிட போகிறது கிடையாது. 2 ஸ்பூனோ இல்லை 3 ஸ்பூனோ சாப்பிடுவோம், அவ்வளவுதான். இப்போ பாருங்கள், இந்த பச்சரிசி மாவும் மைதாவும் ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து வருது. கலர் மாறி கருகவே கூடாது. அதனோட பச்சை மணம் லைட்டாக மாறணும், அவ்வளவுதாங்க. நெய் நல்லா உருகின பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒன்றா சேர்த்து இது போல் கலந்து இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஃபுல்லாக தீயை குறைச்சிடுங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் நல்லா குழைவாக வேக வச்ச பாசிப்பருப்பை இதில் சேர்த்துடலாம். பாசிப்பருப்பு சேர்த்த பிறகு கூட நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. இது இப்படி தான் செய்யணுன்றது கிடையாது. ஏன்னா பாசிப்பருப்பு சேர்க்கும்பொழுது சடன்னு வெளியே தெரிக்கும். பிக்னஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்றது தெரியாது. அதனால தான் சொன்னேன். சேர்த்து நம்ம கலந்து விட்ட உடனேயே கொஞ்சம் அப்படியே நல்லா திக்காக மாற ஆரம்பிக்கும். நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது, அந்தளவுக்கு இது இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா? அந்த நெய்லேருந்து கொஞ்சம் நெய்யை இதில் சேர்த்துக்கணும். மொத்தமாக குறைஞ்சபட்சம் 2 கப் அளவு நெய் இதுக்கு தேவைப்படும். அதை விட அதிகமாக சேர்த்தா கூட உங்களோட இஷ்டங்க. ஏன்னா இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நெய் அப்படியே மிதக்கும். அதே போல் நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே 1 வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். நல்லா இதை வேக வச்சு கரெக்டாக சமைச்சாதான் கெட்டு போகாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அதையும் சொல்லிடுறேன். பாசிப்பருப்பு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சேர்த்து இந்த 2 மாவு எல்லாம் ஒன்றா சேர்ந்து இது போல் உருண்டு திரண்டு வரணும். நல்லா நம்ம கலந்து விட்டுடணும். இப்போ நான் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். ஆனால் ட்ரெடிஷ்னலாக அவங்க செய்யும்போது தேங்காய் எண்ணெய் சேர்க்க மாட்டாங்க. தேங்காய் எண்ணெய் நான் தான் அடிஷ்னலாக சேர்த்துருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது இதில் என்ன ஆகும்னா 6 நாளும் இது அப்படியே நல்ல இலகலாகவே இருக்கும். நெய் உறைஞ்சி போயிடும் இல்லைங்களா? அது மாதிரி ஆகாமல் தேங்காய் எண்ணெய் கரெக்டாக இதை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன்.
பொதுவாக ஸ்வீட் செய்யும் பொழுதோ இல்லை வேறு ஏதாவது அல்வா வகைகள் செய்யும் பொழுதோ நான் தேங்காய் எண்ணெய் சேர்ப்பேன். அதே முறையில் தான் இதில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆனால் ட்ரெடிஷ்னல் ரெசிப்பியில் தேங்காய் எண்ணெய் சேர்க்க மாட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யில் தான் செய்வாங்க. அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. இது போல் நல்லா உருண்டு திரண்டு வரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு சமைச்சிக்கோங்க. இப்போ இது போல் இடிக்கிற உரல் ஒன்று எடுத்துகிட்டு அதில் ஒரு 5-6 ஏலக்காவோட விதைகள் மட்டும் சேர்த்துக்கலாம். இது ஜாதிக்காய், சின்ன துண்டு ஜாதிக்காய், ஒரு 3 மிளகு அளவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை இடித்து இதில் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு இருக்கிற பச்சை கற்பூரம் இதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா இடித்து பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க. இந்த 3ம் சேர்ந்த இந்த பவுடர் தான் இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு மணத்தை தரும். நல்லா கமன்னு இருக்கும். பச்சை கற்பூரம் அதிகமாக சேர்த்துற வேணாம், ஏன்னா அதனோட ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். குறைவாகவே சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 100 கிராம் அளவுள்ள பாசிப்பருப்பு எடுத்து அதுக்கு உண்டான மெஷர்மெண்ட் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். கப்பில் சொன்னால் எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கப்போட அளவு சொன்னேன். இப்போ நெய்யெல்லாம் இது போல் பிரிஞ்சு கொப்பளிச்சு வர அந்த சமயத்தில் சர்க்கரை சேர்க்கணும். நம்ம பாசிப்பருப்பு அளந்தா அதே கப்பில் 3 கப் அளவுள்ள சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்த உடனே இது கொஞ்சம் இலக ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் சர்க்கரை சேர்க்கும்பொழுது கூடவே ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக அவங்க காலங்காலமாக செய்யும்பொழுது இந்த அசோகா ரெசிபிக்கு கண்டிப்பாக ஃபுட் கலர் சேர்ப்பாங்க. கலர் வேணால் லைட்டாக கொஞ்சம் டார்க்காக இருக்கும், லைட்டாக இருக்கும், ஆரஞ்சு கலரில் இருக்கும், ரெட் கலரில் இருக்கும், அப்படி சேர்த்துப்பாங்க. நீங்கள் உங்களோட விருப்பப்படி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன், ஆரஞ்சு ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்கேன். ஃபுட் கலரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரையோடு இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து திரும்பவும் இலக ஆரம்பிக்கும். நம்ம வீட்டில் தானே செஞ்சு சாப்பிட்றோம், நமக்கு கலர் முக்கியம் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபுட் கலர் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. டேஸ்ட்டு இதனால் துளி கூட மாறப்போகிறது இல்லைங்க. நான் இப்போ இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன். இதை தண்ணியில் கரைச்சி விடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால இதுவே இந்த சமயத்தில் இலக ஆரம்பிக்கும். இது போல் நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துக்கெல்லாம் நல்லா சர்க்கரை கலந்து இந்த மாவோடு சேர்ந்து திரும்பவும் இந்த நெய் பிரிய ஆரம்பிக்கும். பாருங்கள், கடாயில் இது ஒட்டவே இல்லை. நம்ம நான்ஸ்டிக் குக்வேர் யூஸ் பண்ணல, ட்ரெடிஷ்னல் கடாய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எந்த அளவு இதில் நம்ம சேர்த்த நெய் எல்லாமே கொப்பளிச்சு மேலே வந்திருக்கு. இதுதான் ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது போல் வர வரைக்கும் நம்ம ரெடி பண்ணணும். நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் இது போல் தனியாக பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி தான் செஞ்சாகணும். இப்படி செஞ்சால் தான் ஒரு 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும், இல்லைன்னா சீக்கிரத்துலேயே கெட்டு போயிடுங்க. இது போல் உருண்டு திரண்டு வர வரைக்கும் நம்ம நல்லா இதை கலந்து விட்டுக்கணும். 100 கிராம் அளவு பாசி பருப்புக்கு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் தான் ஆகும். நீங்கள் எவ்வளவு குவான்டிட்டி செய்கிறீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் டைம் உங்களுக்கு அதிகமாக செலவாகும். இப்போ சூப்பராக இதில் சேர்த்த நெய் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம இடித்து வச்சுருக்க அந்த வாசனை பொருளை எடுத்து இதில் சேர்த்துடலாம். அதுக்கு அடுத்தது நமக்கு தேவையான அளவுக்கு பாதாம் பருப்பை இடித்து சேர்த்துக்கலாம், முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நெய்யில் வறுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். பிஸ்தா சேர்க்குற மாதிரி இருந்தால் பிஸ்தா நீங்கள் சேர்த்துக்கலாம். நட்ஸு சேர்க்கும் பொழுது ஸ்டவ்வை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நெய்யில் இருக்க அந்த சூடே போதும் இந்த நட்ஸ் எல்லாம் லைட்டாக நமக்கு கலர் மாறுறதுக்கு. அதுக்கு அடுத்தது இதில் முக்கியமாக டைமண்ட் கல்கண்டு சேர்ப்பாங்க. டைமண்ட் கல்கண்டும் நான் இதில் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி எவ்வளவு குவான்டிட்டியில் நட்ஸ்லாம் சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவுள்ள முந்திரி பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுள்ள பாதாம் பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுள்ள திராட்சை, ஒரு கைப்பிடி அளவுள்ள டைமண்ட் கல்கண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. அப்படியே ஒரு வெதுவெதுப்பான சூடு வர வரைக்கும் ஆறட்டும். இந்த ஸ்வீட்டை வெதுவெதுப்பான சூட்டில் சாப்பிடும்பொழுது ரொம்ப சுவையாக இருக்குங்க. ஆறின பிறகும் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா ஆறின பிறகு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க. ரொம்ப சுவையான ஒரு அசோகா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் ரெசிபி தான். அவ்வளவு சுவையாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஸ்வீட்டை நீங்களும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். திருவையாறு ஸ்பெஷல் அசோகா ஸ்வீட்டை நீங்களும் இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. Thank you friends.